அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் வேட்டுவமானத்திலே தமிழர்களுடைய கலை விழா அரங்கேறுகிற எழுச்சி விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற சான்றோர் பெருமக்கள் பலரும் இங்கே எழுந்தருளியிருக்கிறார்கள். திருப்புக்குழியூர் அவிநாசி திருமணத்திலே இருந்து சுவாமிகளும் சிறந்த முறையிலே தமிழை சின்னாவால் பரப்பி வருகிற ஆனந்த் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதும் உள்ளத்தாலும் இடத்தாலும் பசுமை அடைய வேண்டும் என்று செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற வனம் நிறுவனத்தினுடைய அனைத்து மக்களையும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகின்றேன். நண்பர்களே, மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது என்பது உலகப் பொருள்களை காட்டிலும் விளையாட்டுதான் தலைமையானது என்று கண்டவன் தமிழர். மொழிக்கு இலக்கணம் வகுத்த நம்முடைய தமிழர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மனம் மகிழ வேண்டும். மகிழ்ச்சியை தருவது பணம் அல்ல, மகிழ்ச்சியை தருவது விளையாட்டுதான் என்று கண்டுபிடித்தார்கள். அதனால் தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் பாடுகிற பொழுது மக்களுக்கு விளையாட்டு என்பது மனதையும் உடம்பையும் உடல் உறுப்புகளையும் உடல் உறுப்புகள் செயல்படுவதற்கு காரணமாக இருக்கிற இறையருளையும் வளர்ப்பது விளையாட்டு என்று பேசுகிறார் தொல்காப்பியர். மணிவாசக பெருமான் அம்மானை, பொன்னூசல், திருவுந்தியார் என்று பல விளையாட்டுகளை காட்டுகிறார். இறைவனை பொற்றுண்ணம், இறைவனே ஒரு விளையாட்டுக்கு தலைவனாக இருப்பவர். அவர் விளையாடுகிற விளையாட்டு என்ன? காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடு என்று போற்றுவார் மணிவாசக பெருமான். அதை அப்படியே நமக்கு எளிமையாக கொடுத்தார் யுகக்கவிஞர் பாரதி. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்றார். அந்த விளையாட்டு கலையை ஒயிலாட்டமாக, வள்ளி குமியாக, கம்பத்து நாட்டியமாக, பெருஞ்சிலமொழியாக அது கொஞ்சம் மறைந்து இருப்பதை கொங்கு நாட்டு மக்கள் உயர்த்தி பிடித்து இருக்கிறார்கள். எந்த ஒரு மகிழ்ச்சி வருகிற பொழுதும் அந்த மகிழ்ச்சியிலே முன்னிலை வகிப்பவர்கள் கொங்கு நாட்டு மக்கள் என்று வரலாறு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாள் ஒரு தீரன் சின்னமலை என்பவன் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் பலவிதமான ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளையர்களை தன்னுடைய உள்ள உறுதிப்பாட்டால் எதிர்த்த புனிதமான நாளாக கொங்கு நாடு கொண்டாடுகிறது. இந்த நாளை தேர்ந்தெடுத்து வேட்டுப்பாளையத்திலே வாழக்கூடிய இளைஞர்கள் பெரும் முயற்சி செய்து இந்த நல்ல விழாவை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். எனக்கு முன்னர் பேசிய ஆனந்த் சொன்னது போல ஆண்டுதோறும் இந்த விழா பெருக வேண்டும், இந்த களம் பெரிதாக இருக்க வேண்டும், நம்முடைய நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதிலே இப்பொழுது எல்லாருக்கும் வருகிற துன்பம் உடல் நோயும் மனநோயும் தான். இந்த இரண்டையும் போக்க வல்லது விளையாட்டு என்பதை நீங்கள் உணர்ந்து செய்யக்கூடிய இந்த கலை மேலும் மேலும் வளர வேண்டும். இறைவனுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி இதை பயிற்றுவித்த ஆசிரியர்கள், அதற்கு துணை நின்ற துணை ஆசிரியர்கள், அதற்கு நின்ற உழைத்த உதவிய கலைஞர்கள், அதிலே பங்களித்துக் கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற ஆடல் கலைஞர்கள், இனி அடுத்த முறையிலே ஆனந்த் சொன்னதை போல அந்த வாய்ப்பை பெற காத்து கொண்டிருக்கிற எல்லோரும் நான் உள்பட அந்த பேரருள் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி என்னுடைய சிறிய வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு
சின்னம்மா கடைக்கு போகும் அம்மம்மா கையோடு பையோடு போங்கம்மா அம்மம்மா பெரியம்மா அடுத்த வீட்டு சின்னம்மா கடைக்கு போகும் அம்மம்மா கையோடு பையோடு போங்கம்மா தாத்தா பாட்டி காலத்திலே மஞ்சள் பையும் இருந்ததம்மா அது நாம வாழுற காலத்திலே அது காலவாதியானதம்மா அக்கா பெரியக்கா கடைக்கு போகும் பெரியக்கா கடைக்கு போகும் அக்கா கையோடு பையோடு போங்கக்கா தாத்தா பாட்டி காலத்திலே மஞ்சள் பையும் இருந்ததம்மா அது நாம வாழுற காலத்திலே அது காலவாதியானதம்மா அண்ணா பெரியம்மா அடுத்த வீட்டு சின்னம்மா கடைக்கு போகும் அண்ணா கையோடு பையோடு போங்கண்ணா நெகிழிப்பையை நாமெல்லாம் பயன்படுத்தக் கூடாது நெகிழிப்பை வந்ததால் மண்ணும் கெட்டு போனதம்மா அம்மம்மா பெரியம்மா அடுத்த வீட்டு சின்னம்மா கடைக்கு போகும் அம்மம்மா கையோடு பையோடு போங்கம்மா நெகிழிப்பையை நாமெல்லாம் பயன்படுத்தக் கூடாது நெகிழிப்பை வந்ததனால் மண்ணும் கெட்டு போனதம்மா ஒரு தண்ணி வேணும்னா மஞ்சப்பைக்கு மாறோடு நெகிழிப்பைய ஒழிக்கோணும் அண்ணா பெரியண்ணா அடுத்த வீட்டு சின்னண்ணா கடைக்கு போகும் அண்ணா கையோடு பையோடு போங்கண்ணா பேரம் பேத்தி காலத்திலே சோறு தண்ணி வேணும்னா நெகிழிப்பைய ஒழிக்கோணும் மஞ்சப்பைக்கு மாறோணும் அம்மா பெரியம்மா அடுத்த வீட்டு சின்னம்மா கடைக்கு போகும் அம்மம்மா கையோடு பையோடு போங்கம்மா வீட்டுக்கு ஒரு மரமாளக்க சொல்லி வச்சக முன்னோர்கள் அதை ஆளுக்கு ஒரு மரமாக வளர்த்தி நாமும் காப்போமே அக்கா பெரியக்கா அடுத்த வீட்டு சின்னக்கா கடைக்கு போகும் அக்கா கையோடு பையோடு போங்கக்கா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க சொன்னதெல்லாம் போயாச்சு இனி ஆளுக்கு ஒரு மரம் வளர்த்து மண் வளத்தை காக்கவே அக்கா பெரியண்ணா அடுத்த வீட்டு சின்னண்ணா கடைக்கு போகும் அக்கா கையோடு பையோடு போங்கண்ணா மரங்கள் விடுகிற வெளிமூச்சு நாம வாங்குற உள்மூச்சு நாம வாங்குற உள்மூச்சு மரங்கள் விடுகிற வெளிமூச்சு அக்கா பெரியக்கா அடுத்த வீட்டு சின்னக்கா கடைக்கு போகும் அக்கா கையோடு பையோடு போங்கக்கா அசமர்த்தை நட வேணும் அதிசனை பெற வேணும் அதிசனை பெற வேணும் ஆரோக்கியமாக வாழ வேணும் அண்ணா பெரியண்ணா அடுத்த வீட்டு சின்னண்ணா கடைக்கு போகும் அண்ணா கையோடு பையோடு போங்கண்ணா பணபலத்தை நட வேணும் பண்புடனே
தானங்களையும் காத்திடம்மா வாமா 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 மாரியம்மா வாமா 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 மாரியம்மா வாமா சின்ன சின்ன கல்வெறிக்கு எந்தாயே மேல கட்டி வந்தோம் நாங்களே சின்ன சின்ன கல்வெறிக்கு எந்தாயே மேல கட்டி வந்தோம் நாங்களம்மா மணிகூட்டி கல்வெறிக்கு மாளிகையை கட்டி வந்து பக்தகுறை பவனே வாழும் அம்மா வாமா 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 மாரியம்மா வாமா 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 மாரியம்மா வாமா 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 மாரியம்மா வாமா 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 மாரியம்மா வாமா
குடத்துல தண்ணி வர குண்டு மல்லி மருந்து வர குடத்துல தண்ணி வர குண்டு மல்லி மருந்து வர குண்டு மல்லி உனக்கு தானம்மா காளியம்மா குண்டு மல்லி உனக்கு தானம்மா மல்லி நாட்டு வச்சு ஆனகட்டி ஜெகலக்கி அந்தி மல்லி நாட்டு வச்சு அந்தி மல்லி உனக்கு தானம்மா மாரியம்மா அந்தி மல்லி உனக்கு தானம்மா மல்லி உனக்கு தானம்மா குணவதி குண்டு மல்லி உனக்கு தானம்மா செம்பகப்பூ வாங்கி வர சேலத்து காலனுக்கு செம்பகப்பூ வாங்கி வர செம்பகப்பூ உனக்கு தானம்மா காளியம்மா செம்பகப்பூ உனக்கு தானம்மா தாளமாடலுரிச்சு தங்கரளி பூவெடுத்து தாளமாடலுரிச்சு தங்கரளி பூவெடுத்து தங்கரளி உனக்கு தானம்மா காளியம்மா தங்கரளி உனக்கு தானம்மா பொள்ளாச்சி சந்தையில பொன்னாரளி வாங்கி வந்தோம் பொள்ளாச்சி சந்தையில பொன்னாரளி வாங்கி வந்தோம் பொன்னாரளி உனக்கு தானம்மா பொன்னாரளி உனக்கு தானம்மா நன்னே நன்னே நானே 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 நன்னே நன்னே நானே 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 நானே
மாடலுரிச்சு தங்கரளி பூவெடுத்து கால மாடலுரிச்சு தங்கரளி பூவெடுத்து தங்கரளி உனக்கு தானம்மா காளியம்மா மழை பெய்யணும் கால மாடலுரிச்சு தங்கரளி பூவெடுத்து கால மாடலுரிச்சு தங்கரளி பூவெடுத்து தங்கரளி உனக்கு தானம்மா காளியம்மா தங்கரளி உனக்கு தானம்மா பார்க்கிற பொழுது இதை பார்க்கறவங்களுக்கு கூட மன உளைச்சல் எல்லாமே போய் ஆரோக்கியமான வாழ்வு வாழ்றதுக்கு இந்த பச்சை குழந்தை கூட உங்க எல்லாரும் நல்லா இருக்கான்னு சொல்லி இந்த கலையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அவர் எவ்வளவு பாராளும் தரும். நஞ்சு கூட்டி நஞ்சு பண்ணு சொன்னாலும் கூட அவர் நடனத்தில் நான் கூட மயங்கி போய் ஆடி அசியமா அப்படியே உட்கார்ந்து இருக்கிற இந்த நிகழ்வில் அதுக்கு ஏற்ற மாதிரி பாடகர் உலகநாயகன் கூட்டவே சிறந்த பாடலாசிரியர் சொல்லி அவர் விருது வாங்குற அளவுக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு உலகநாயகரை பாராட்டி இருக்கிறது உண்மையிலேயே பெருமையா இருக்கு. அந்த நிகழ்வில் இந்த வேர்த்தையும் ஆட்டி படிக்கிறான்னு சொன்னா இசை இல்லாமல் முடியாது. அந்த இசை கூட செல்வம் பம்பை வந்து அவங்களும் பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதோட துணை ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒருங்கிணைப்போடு இந்த விழா இருக்கணும்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக கூடுதலாக இருக்கணும். ஆனால் இதுக்கு முத்தாய்வு வகிக்கிற வகையில் பல்லடம் வன ஆலயம் அந்த ஆலயத்திலிருந்து வந்திருக்கிற எங்குமே பசுமை பரீட்சை நிறைய வேண்டும் என்பதற்காக திருப்பூர் மட்டுமல்ல கோவை மாவட்டம் எங்கே இருந்தாலும் சுற்றி சுற்றி பணவதைன்னு கொண்டு கொடுத்துட்டு இருக்கிற வனாலயத்தில் வந்திருக்கிற அத்தனை ஸ்கை சுந்தராஜாயல் கொண்டு ஆனந்த பாரதிமதில் கொண்டு இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் மனசார நாங்கள் வாழ்த்துகிறோம். அவங்களோட பழக்கத்தினால் என்னவோ இந்த கலையை பயிற்ற மக்கள் எல்லாம்
யாருக்கு வனாலயம் பசுமை புரட்சி ஏற்படுத்தான்னு சொல்லி பட்டி தொட்டி எல்லாம் மரங்களை கொடுத்து இன்னைக்கு பசுமையை பார்த்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி மழை கூட வர வச்சு அதுக்கு பின்னாடி வந்திருக்காங்க. உண்மையிலேயே வன ஆலயத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களிடம் மனசார மீண்டும் ஒருமுறை உங்கள் சார்பாக வாழ்த்தில் பெருமையடைகின்றேன். இன்றைய காலையில் கூட ஆடி 18 நம்மளுக்கு எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த தீரன் சின்னமலை கிட்டத்தட்ட 20 ஆண்டுக்கு முன்னாலே சங்ககிரியில அவருக்கு தூக்கப்பட்ட மேடைக்கு முன்னால் ஒரு குன்று அது தானமா கொடுத்த உத்தமியம்மா அந்த குன்றில் வந்து காமாட்சிபுரம் ஆதீனஸ்தார் வந்து ஒரு தீரன் சின்னமலை சிலை உருவாக்கி தொடர்ந்து அந்த வழிநாடு பூந்தியோடு இருந்து தன் மக்களை ஒருங்கிணைப்படுத்தி வந்திருக்கான்னு சொன்ன ஐயாவை நான் மனசார தலை வணங்குறேன், வாழ்த்துறேன். எனக்கு 70 வயசு ஆகி போச்சு. 70 வயசு ஆனாலும் கூட இன்னும் இளம்பை தரும் விதமா எல்லா பக்கம் ஓடி உழைச்சிட்டு வந்திருக்கிற காரணத்தினால தான் ஐயாவோட நல்ல எண்ணத்தின்படி இங்கே இவ்வளவு கூட்டம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஆசை, ஒரு மனிதனுடைய லட்சியம் சொன்னால் ஏதாவது லட்சியம் இருக்கணும். ஏற்கனவே வனாலயத்தில் ஐயா ஸ்கை சுந்தராஜ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி முதல்ல மண்ணை காப்பாற்றணுங்கிற நோக்கோடு 47 வருஷமா எந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து எடுக்காம இன்றைக்கு இயற்கையை பண்ணிட்டு இருக்கோம். இந்த விவசாய சங்க தலைவர் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அவர்கள் கூட 40 ஆண்டு காலம் நான் பயணம் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு திசையில் போவார், நான் ஒரு திசையில் போயிருவேன். விவசாயிகளை பாதுகாக்கணுங்கிற பாதுகாப்போடு அவர் போயிட்டு இருப்பாரு. நான் எப்படியாவது இந்த மண்ணை காப்பாற்றி இந்த மண்ணில் விளையிற பொருள் எல்லாம் இந்த மக்கள் விஷமில்லாம சாப்பிடணுங்கிற வைராக்கியத்தோடு தான் அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு இந்தியா பூராமே அந்த நுண்ணுயிரினால தான் மண்ணை காப்பாற்ற முடிகிற நோக்கோடு இதெல்லாம் தமிழ்நாடு வேலைப்பள்ளி கூட எனக்கு வேளாண் சபையில் விருது கொடுத்திருந்தாலும் கூட ஒரு ஏழை விவசாயியான் விளைச்சல் எடுத்து கையில பார்க்கிற போது தான் விருதுங்கிற எண்ணத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். அதுபோல நான் வருகின்ற நாட்களிலே வனாலயம் இந்த பணவதை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. லட்சமா கொடுக்க நினைக்கிறாங்க. அந்த லட்சம் மரங்களுக்கு நுண்ணுயிரை வந்து காணிக்கையை நான் கொடுக்குற ஆர்வத்தோடு இந்த பொதுஜனங்கள் இத்தனை கூட்டத்துக்கு முன்னாடி இந்த கலை நிகழ்ச்சி நடக்கிற சொல்லி மனசார வாழ்த்தி என் கூட வந்திருக்கிற டாக்டர் சர்மவாண்டி அவர்களையும் என் கூட வந்திருக்கிற ஸ்ரீ கந்தவேளாண் கலைக்குழு ஆசிரியர் பெண்கள் அவங்களையும் நான் மனசார வாழ்த்தி இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டி தொட்டி எல்லாமே சங்கமம் சொல்லி அது நடந்துட்டு இருக்கு. கந்தவேளாண் கலைக்குழு அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக அந்த கலையின் மூலியம் மக்களை மாற்றணுங்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த இடத்துல நடந்திருக்கிற அஞ்சுக்குட்டி அவர்களை மீண்டும் வாழ்த்தி மனசார வாழ்த்துகிறேன். அத்தோடு நான் எங்க சொல்ல முற்றுவோன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்த நோக்கமே என் மகள்களெல்லாம் என் பேத்திகளெல்லாம் என் சக்திக்கு உட்பட்டு மலேசியா கூட்டிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் கூட ஆசைப்படுறாங்கன்னா இறையரல் ஊர் பெரிய ஆசை இருந்தா அத்தனையும் நடக்கிற எண்ணத்தோடு எனது சார்பு இன்னைக்கு ஏற்கனவே அம்மன் கலைகளுக்கு 10 பேர் தேர்ந்தெடுத்து கொடுத்தாச்சு. இன்னொரு இந்த நிகழ்வு நடக்கிற ஒரு 8 பேர், மகளுக்கு ஒரு 4 பேர், பேத்திகளுக்கு ஒரு 4 பேர் நீங்களும் சீட்டு போட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா 8 பேர் ஜனவரி மாதம் போகக்கூடிய நிகழ்வில் போகிறோம். இப்போ ஏற்கனவே அடுத்த அக்டோபர் மாதம் 50 பேர், நவம்பர் மாதம் 50 பேருக்கு ஏற்கனவே தேர்வு பண்ணியாச்சு. அத்தோடு இந்த வெளிநாட்டுக்கு போகிற நோக்கம் இந்த குழந்தைகள் எல்லாமே ஆகாசில் பறக்கணும் ரொம்ப ஆசைப்படும். அந்த ஆசை எல்லாம் நிரப்பத்தும் நான் நினைக்கிறேன். ஒரு வேளை இயற்கையோட அருள் இருந்தால் ஊர் பெரியவங்க ஆசை இருந்தால் நிச்சயமாக அதெல்லாம் நடக்குங்கிற இந்த நாட்டில் சொல்லி நம்மளை அதிக நேரம் எடுக்க விரும்பலை. இருந்தாலும் மகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஓய்வெடுக்குங்கிற தருணம் இருந்தாலும் கூட வனாலயம் ஐயா அவங்க வெளிக்கிழமை தயாரிட்டு இருந்தாலும் கூட அவங்க கூட இந்த நினைவில் அமர்ந்திருக்கிறது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி அடைகிறது. காரணம் மண்ணை காப்பாற்ற வேண்டும். மண்ணில் விளையிற பொருள் எல்லாமே விஷமில்லாத உணவு. ஒரு கை உணவு சாப்பிட்டாலும் கூட விஷமில்லாத உணவு சாப்பிடணும்னு சொல்லி இத்தனை பெருமக்களை மனசார வாழ்த்துகிறேன். இந்த பார்க்குற மக்கள் எல்லாமே உங்களுக்கு யாரும் இனிமே மாத்திரை மருந்து அவசியம் கிடையாது. வீட்டுக்கு எல்லாத்துக்குமே என்னோட மாத்திரை ஒவ்வொரு சொல்லி
ஏமாத்திட்டே போயிட்டு இருக்கு. சுகர்னு சொல்றாங்க, யாராவது சரியா இருக்கா? பிரச்சனை சொல்ல யாராவது சரியா? மருந்து மாத்தினாலும் ஒண்ணுமே நடக்காது. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வர்றதுக்கு முன்னாடி பார்த்தா தெரிஞ்சிருக்கு, யாருக்கும் சர்க்கரையோ பிரஷரோ வேற எந்த விதமான நோய்களோ ஒண்ணுமே கிடையாது. இந்த அருமையான அற்புதமான கலை கத்திருக்கனால இவங்க ஆரோக்கியம் மேம்படுங்கிறது யதார்த்தமான உண்மை. இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கல, உங்க மனசு கூட ஆனந்தம் வந்து சொன்னா சுகரெல்லாம் பறந்து போயிடும். மன உளைச்சல் தான் மனித நோய்க்கு காரணம். மனம் எப்பொழுது சந்தோஷம் அடைகிறதோ அப்ப நம்ம வாழ்க்கை ஆரோக்கியம் பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு 110 மக்களை மீண்டும் மறுமுறை மனசார வாழ்த்தி ஐயா அவருடைய அமைதியான திருமுகத்தோடு இந்த விழாவை இவ்வளவு ஏற்பாடு செய்து அவரோடு இருக்கிற எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டிருக்காருன்னா உண்மையிலேயே பெருமை அடைகின்றேன். இந்த விழாக்கள் அடிக்கடி இந்த பகுதியிலே தொடர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி, நேரம் அதிகம் எடுத்துக்காமல் ஒட்டுமொத்தமான இருக்கிற எல்லாத்தையும் வாழ்த்தி உங்கள் அத்தனை பேர் சார்பாக ஒரு மகளிருக்கு ஒரு 4 பேர், பேத்தி மகளுக்கு ஒரு 4 பேர் சீட் எழுதி போட்டு ஐயா கையில் கொடுத்து அதை பெருமை சேர்த்தவனு. இது போகிறது வந்து ஒரு வழி பயணம், ஜனவரி மாதம். அதுக்குள்ளே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுங்க. போயிட்டு வர ஒரு வழி பயணம் நான் கொடுத்துட்றேன். பாக்கி நீங்கள் எல்லோரும் கொஞ்சமாக சேர்த்து அந்த நிகழ்வில் கலந்துக்கோன்னு சொல்லி மனசார வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி. மண்ணை காக்கும் மகத்தான தங்கள் பயணத்திற்கு எங்களது கணபதியே நான்காலமே தொழுதால் அல்லல் வினைகள் போல் அகிலன் மேல் சொல்லறியா உன்மிக்கையானை தொழுதால் வினை தீரும் நம்பிக்கையோடு நமக்கு ஒரு நாயகனே ஐய தகதிகளோம் தாரா ஐய தகிர ஐய தாம் ஐய தை நானே 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 நன்னாம் நானே 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 நன்னாம் நானே 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 ஐயா ஆறு
Mali
என்றால் இந்த நகர்த்திரையாம் சொல்லும் இந்த குமிரடியே சொல்லுக்கமே இருந்தாய் சுப்பிரமணியர் கதையனவே துரியரும் தான் கொடுப்பார் Hey,
ஐசா சொல்ல ஆந்தையா அண்ணன் போதே நல்லா வள்ளி மனம் வள்ளி மனம் அனுப்பும் அம்மா தினை காவலுக்கு அறிஞ திரை ஐசா சொல்ல ஆந்தையம் போகவில்லை தாருமம்மா தாருமம்மா உரிமையுள்ள அந்த கானகத்தில் அறிஞ திரை ஐசா சொல்ல ஆந்தையம் வண்ணமுள்ள அந்த செண்டினையை படமுடனே வந்து காப்பதற்கு இருபுறமோ வந்து சூழ்ந்து வர தையத்தருகிறோம் தாரா தையத்தருகிற தையத்தாம் தையத்தை தையத்தன்னேரம் நானே நன்னா நன்னே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நன்னா நல்ல மகிழ்ந்தார் பரிசனங்கள் சுண்டு வர நல்ல பம்மை கும்பு ஓ அம்மை கும்பு தன் மூலங்க நல்லடி மூலங்க கொங்கையுடன் மறையக்கு நல்ல கொடையக்கு ஓ கோதையக்கு பகுரக்க நல்ல பகோடுக்க பால் கொடுத்து முத்தமிட நல்ல முத்தமிட ஓ பாவைகளோ நல்ல மகிழ்ந்தாள் நல்ல பெருமிட்டு ஓ வாழ்ந்திருக்கும் நளினிடம் அந்த நளினிடம் தைய ஒன்றிரண்டு வயதுமாகி அம்மன் வயதுமாகி ஓ ஓலமிட்டு விளையாடினார் அம்மன் விளையாடினார் அம்மன் அந்த நளினிடம் நன்னே நானே நன்னா நன்னே நானே
தரிகிறதையத்தாம் தையக்கை கைதட்டி உற்சாகப்படுத்தி நானே நன்னாம் காசு பாரு வளையல் பெண்ணே கண்ணாடி வளையல் மூணு காசு படத்து பரது பத்து வள உடன் பார்வைக்கு செய்தலோ ரத்ன வள பச்சோவள நல்ல பவளவள உடன் பார்வைக்கு செய்ததோ ரத்னவள நீலவள நல்ல பவளவள உடன் நிறத்துக்கு செய்ததோ பச்சோவள வந்தா பூன தருவே கலர் வள்ளியே வந்தானிலே தானா நன்னே நானே நன்னா நன்னே நானே 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 நன்னா தையத்தரிரோம் தாரைய தரிரையம் நாம் நானே 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 ஓ நானே 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 தன்னே நானே நாம் ஐயா நன்னே நானே 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 ஓ நன்னே நானே 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 ஓ நானே 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 தன்னே ஐயா நன்னே நானே 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 ஓ நன்னே நானே 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 ஓ நானே 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 தன்னே நானே என்ன செய்வோம் நன்னி மகளே ஓ என்ன செய்வோம் நன்னி மகளே ஓ இல்லையோரு பெண்கு தந்தை தந்தனைக்குமே கண்ணல் மொழிகளே பின்ன தடைகளே ஓ கண்ணல் மொழிகளே பின்ன தடைகளே ஓ காதலாயரை குறைந்த பிள்ளை இல்லையே நங்கை மோகினி ராசவர்தினி ஓ நங்கை மோகினி
நந்தினி ரெண்டு போட்டி போட்டியே நாம இப்போ கேட்டவரம் வாங்கி வருவோமே பெண்குடந்தையே இல்லை என்று நான் பெண்குடந்தையே இல்லை என்று நான் உப்புறப்பு தெளிக்கின்றேன் எந்த காலகத்திலே தன்னை நாடலாம் நானே நாடலாம் ஓ தன்னை நாடலாம் நானே நாடலாம் ஓ நானே 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 தன்னை நாடலாம் ரையத் தகரிகதோம் தாரா ரையத் தரிகிட ரையத் மகிழ்ந்தே இருந்தால்
அங்கு பனிமலை ஒரு கொடி சென்று அங்கு பன்னீர் வாரம் தொடங்க எண்ணீர் முகம் தொடங்க போட்டி அருள் மாடி அங்கு வண்டிகள் வருவோடி அங்கு வந்தவுடன் நீராடிய சந்தோஷமாய் உள்ள மதில் மதிப்பார் கண்டு துடிப்பார் அதை சுற்றி வந்து விபவம் கொடுத்த மருள் தருவானை குருவையா சாய்ந்திடாமல் வந்து நின்றோம் இடம் போடாமல் வலது பக்கம் வந்து நின்று மலை கடம்பா நிறைஞ்சே திடமான கருத்தை கூட்டி தோண்டி போய் கணவதி துதி செய்வோம் தன்னே நன்னே நானே நன்னா தன்னே நன்னே நானே நன்னா ஓதா நானே நானே நன்னா தன்னே நன்னே நானே நன்னா தன்னே நன்னே நானே நன்னா தன்னே நன்னே நானே நன்னா ஓதா நானே நானே நன்னா தன்னே நன்னே நானே நன்னா தன்னே நன்னே நானே நன்னா
பொல்லாதடி அன்பாவம் பொல்லாதடி அழகினா தோசம் உண்டு அழகிய சேரும் பெண்ணு பெண்பாவம் பொல்லாதடா பெண்பாவம் பொல்லாதடா அழகினா தோசம் உண்டு பெரும்பாவம் நானும் உண்டு பஞ்சாவர்ண கூடம் பஸ்தான மாடங்கள் பழனி மலை மீதிலே நமணி வருவாய் இளங்குயிலே அண்டாரண்டாயுதம் தண்டாயுதவாணி மண்டபத்தை பாரடி நவத மொழி கண்டு கலியூரடி கட்டு கட்டாயிரங்கள் பூரங்கதனையும் கதறி முழங்கிடுமாம் வேணப்பனே கதறி முழங்கிடுமாம் சீரணகாரமட சீரங்கநாதர் கோயில் தேரோட்டம் பார்க்க போவோம் என்னப்பனே தேரோட்டம் பார்க்க போவோம் தண்ணியிட பித்தந்தளை முழுகி பித்தந்தளை கேருதே அடவேடுவா பித்தந்தளை கேருதே மூப்பு குமரினிய மூப்பு கிழவனே மாப்பி செய்து ஓடடி எங்கே மாப்பி செய்து ஓடடி திரட்டி ஊட்டிய தேனை விட்டு கொடுப்பேன் நான் தேனை விட்டு கொடுப்பேன் அம்மாவாதை தின்றவுடன் தாகம் பெறுவதே மாபாவி என்ன செய்வேன் எந்த மாபாவி என்ன செய்வேன் மலையோரம் சொந்த சூளைதானையா என்னாத்தா சொந்த சூளைதானையா மட்டி மதையானை வெட்டி முறிக்கும் வெட்டி நடந்து வரும் என்னாத்தா எட்டி நடந்து வரும் தகதிகதோம் தாராதைய தரியிட தையத்தாம்
கண்டு கொண்டார் குந்தை மலரையன் குளத்தில் நண்டாய் விளைந்து வரும் மண்டலத்தில் விளைமண உயிரினை விளைமணாய் மண வேதிய நூல்களால் அழகு ஒருவர் வேணும் எனப்படி முடித்தான் சாதகம் சொல்லவே அல்ல குறவர் தானே சுக்கரவரன் தெரிந்து ஒளிவில் சந்திரன் சூரியனும் தானும் ஜெயமான நேரம் தானே என் தங்கு குறவர் தங்கையாலே தீனை வெடித்தார் மேகமலையது பொழிய போதில் விழுந்தது நன்றாய் முளைக்க அந்த பயிர் மீது கழகிட மேன்மையுடன் அந்த வேடர் வெகு வேடிக்கையை குணம் நாட கதிராக வன பண்டி மிருகங்கள் போக அங்க பண்டிகளும் மண்டிகளும் நின்றுதனை தின்றதை பார்த்தந்த வேடுவர் கூடி நல்ல பக்குவ நாய்களை தேடி நல்ல குஞ்சுகள் பேசிய கொண்டு அங்கு குய்கமும் மகமும் வகையும் குழுமையிலும் நேரத்தி ஓட்டி அவர் பின்னம்புகைகளை மாட்டி புகழ்மிக்க சின்ன மலையாக வர உயரத்தை பாருங்க
உற்சாகப்படுத்துங்க. அடுத்து கடைசி பாடல் கைகட்டி உற்சாகப்படுத்துங்க. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா உன்னை பக்கத்துடிக்கிறோம் நங்கனாரா. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா உன்னை பக்கத்துடிக்கிறோம் நங்கனாரா. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா உன்னை பக்கத்துடிக்கிறோம் நங்கனாரா. வாங்கி நின்ற முகம் ஒன்று கொடுமடியார்கள் விடைத்திருக்க முகம் ஒன்று மறுபாடு சுடரை வடைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று சுடரை வடைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று அருமுகம் மனபொருள் நீ அருளல் வேண்டும் மதியருணாசலம் அந்த பெருமானே மிகச்சிறந்த கரகோஷத்தை கொடுங்கள். ஒவ்வொரு கலைஞர்களும் ஒரு பல்லாயிரக்கணக்கான திறமைகளை தமக்குள்ளே வைத்துள்ளார்கள். வாழ்க வளமுடன். ஹலோ இந்த சிறப்பான ஒரு அரங்கேற்றத்தை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த அனைத்து பக்தகோடிகளுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இவ்வளவு நேரம் இந்த கலையை சிறப்பாக ஆடிய அனைத்து கலைஞர்களுக்கும் அவர்களுக்கு சிறப்பாக உறுதுணை புரிந்த இந்த 3 மாத கால பயிற்சிக்கு சிறப்பாக உறுதுணை புரிந்த அந்த அனைத்து கலைஞரது குடும்பத்தாருக்கும் சிறப்பாக ஒளி அமைத்துக் கொடுத்த சிட்டுக்குருவி ஆடியோ சிஸ்டம் அவர்களுக்கும் எங்களுடைய கோவை புகழ் ஸ்ரீ அம்மன் கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு இவ்வளவு சிறப்பாக கண்டுகளித்த அனைத்து பக்தகோடிகளுக்கும் விழா குழுவினருக்கும் எங்களுடைய அம்மன் கலைக்குழு சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி
அனைவருடைய பாத மலர் தொட்டு வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. ஒரு மிகச் சிறப்பானது ஒரு அரிய பெருமை உங்களையே சாரும் என்கின்ற உன்னத வாழ்த்தோடு மரியாதைக்குரிய அம்மன் கலைக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் திரு கே.எம். நஞ்சிக்குட்டி ஐயா தலைவர் அவர்களுக்கும், கே.எம். கனக சபாபதி ஒயிலாட்ட ஆசான் அவர்களுக்கும், பி. செல்வம் என்கிற பொன்னுசாமி தம்பை குழுவினர் அவர்களுக்கும், எஸ்.எம். சுப்பிரமணியம் வள்ளிக்கும்மி ஆசான் அவர்களுக்கும், எஸ்.எம். திருமூர்த்தி ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திரு ஆர். குமார் தலைமை பயிற்சியாளர் அவர்களுக்கும், மேலும் பயிற்சியாளர்களாக குணசேகரன், சரோஜினி, கோகிலா ஆகியோரெல்லாம் மிகச்சிறந்த கலைஞர்களை வழித்தடைத்துள்ளீர்கள். உங்களுக்கெல்லாம் உங்கள் பொன்மலர் பாதங்கள் தொட்டு எங்களது நன்றி கலந்த நன்றி.